ஐயா இதோட பயன் என்ன? இது வந்து கோவத்தழைன்னு பேருமா. இது வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம், கடைஞ்சி சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த உள்ளுக்குலாம் சுத்தம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கண் பார்வை ஒரு 40-45 வயசு ஆகிட்டா ஒரு 10 அடி தூரத்துக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியணும். கண்ணெல்லாம் மிஸ் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இது கூட சின்ன வெங்காயம் ஒன்று மரக்கட்டில் தட்டிட்டு இந்த தழையும் அந்த சின்ன வெங்காயத்தையும் மழை அரைச்சிடணும். கல்லில் அரைச்சிட்டு ஒரு வெள்ளத்துலேயே நல்லா துவைச்சிட்டு அழுக்கு இல்லாத அந்த வெள்ளத்தில் வச்சு தண்ணி காய்ச்சிட்டு கண்ணில் பூஞ்சி விட்டாங்கன்னா கண்ணெல்லாம் தண்ணி சலன்னு ஒழுவுமா. கண்ணில் இருக்கிற அழுக்கு தூசு தும்பு எல்லாம் வெளியே வரும். கண் வந்து பளிச்சு தெரியும். ஒரு 50 அடி 100 அடி தூரத்தில் கூட ஆள் ஊர் நல்லா கிளீனாக தெரிய ஆரம்பிச்சு. அது மாதிரி இருக்கிறவங்க, அது மாதிரி கண் பார்வை ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கோவத்தழையும் சின்ன வெங்காயம் அது சாரம் போகாத மரக்கட்டி தட்டி கல்லில் அரைச்சிடணும். எடுத்து வச்சு அரைச்சி கண்ணில் விட்டாங்கன்னா கண் பார்வை கிளீனாக இருக்கும், குறை வளராது. இது ஒரு அற்புதமான மூலிகை கோவத்தழை. இந்த பழமும் சாப்பிடணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்க.